பூமியை அடிமைப்படுத்தி ஆளணும்னு நினைக்கிற ஒரு பெரிய அரக்கன் கிட்ட இருந்து பூமியை காப்பாற்றுறதுக்காக பூமியில் இருக்கிற தலை சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து நடத்தப்படுற போட்டி தான் மார்டல் காம்பேக்ட். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷோகான்கிற ஒரு அரக்கன் எல்லா உலகங்களையும் ஆளணும்னு நினச்சான். இது தெரிஞ்சுக்கிட்ட முன்னோர்களான கடவுள்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2 உலகங்களுக்குள்ள போர் நடந்தால் பெரிய அழிவு ஏற்படும்னு பயந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக உலகங்களுக்குள்ள போர் செய்யறதுக்கு பதிலாக அந்த உலகங்களை சார்ந்த மாவீரர்களுக்குள்ள ஒரு போட்டி நடத்தலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மார்டல் காம்பேக்ட் போட்டி நடத்தப்படுது. அந்த 2 உலகங்களில் எந்த உலகம் தொடர்ந்து 10 டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னொரு உலகத்தை அடிமைப்படுத்தலான்னு ஒரு விதியை உருவாக்குனாங்க. அந்த விதி பிரகாரம் ஷோகான் எடினாங்கிற ஒரு உலகத்தை 9 தடவை தொடர்ச்சியாக மார்டல் காம்பேக்டில் ஜெயிச்சிட்டான். இப்போ 10வது முறையாக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்காக ஷோகானே நேரடியாக களத்தில் இறங்கினான். எடினாவோட இளவரசன் கூட அவனே போர் செஞ்சு வெற்றி பெற்றான். எடினா மொத்தத்தையும் அடிமைப்படுத்தினான். அந்த எடினா இளவரசனோட மகளான கிட்டானாவை தன்னுடைய வளர்ப்பு மகளாக தத்து எடுத்துக்கிட்டான். வருங்காலத்தில் வரப்போகிற மார்டல் காம்பேக்ட் போட்டிகளுக்கு கிட்டானாவை ஒரு ஆயுதமாக தயார்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்படி தான் மார்டல் காம்பேக்ட்டுங்கிற முறை அறிமுகமானது. இப்போ நிகழ்காலத்தில் ஷோகான் இந்த பூமியை ஆக்கிரமிக்கணும்னு முடிவு பண்ணான். தொடர்ந்து 9 தடவையாக நடந்த மார்டல் காம்பேக்டில் பூமியை ஜெயிச்சிட்டான். இப்போ 10வது முறையாக பூமியை ஜெயிச்சு பூமியும் அடிமைப்படுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான் ஷோகான். இதை தடுக்கிறதுக்காக மின்னல் கடவுளான லார்ட் ரெய்டன் பூமிக்கு ஆதரவாக மார்டல் காம்பேக்டில் சண்டை போடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அப்போது பூமி சார்பாக போட்டியில் கலந்துக்கிறதா இருந்த ஒரு வீரன் ஷோகானால் கொல்லப்படுறான். அதனால கடவுள்கள் ஒரு புது வீரனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் ஒரு ரிட்டையர்டான ஹாலிவுட் ஆக்டர். அவனுக்கு இந்த போட்டியை பற்றி எதுவுமே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவனுக்கு எந்த பயிற்சியும் தர முடியலை. மார்டல் காம்பேக்டோட முதல் போட்டியே ஷோகானோட வளர்ப்பு மகளான கிட்டானாவுக்கும் இந்த ஹாலிவுட் ஆக்டருக்கும் தான் நடந்தது. கிட்டானா இவனை ஈஸியாக ஜெயிச்சிட்றா. வழக்கமாக தோத்தவங்களை கொன்னுடுவாங்க. ஆனால் கிட்டானா அவனை கொல்லாமல் விட்டுடுறா. மற்ற பூமியை சேர்ந்த வீரர்கள் போட்டியில் ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்த ஷோகானுக்கு பயம் வந்துருச்சு. இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு சூழ்ச்சியை பிளான் பண்ணான். மின்னல் கடவுள் சக்தியை திருடி இந்த போட்டியில் ஜெயிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணான். அதுபோல் யாரும் எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து மின்னல் கடவுளை தாக்கி அவர் சக்தியை ஒரு மெடலில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த மெடல் ஷோகானுக்கு எந்த காயத்தையும் குணப்படுத்தும் சக்தியை கொடுக்குது. இதனால அவன் யாராலையும் தோற்க முடியாதவனா மாறுறான். அடுத்த போட்டியில் ஷோகான் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் அவனுக்கு உடனே அது குணமாக ஆரம்பிக்குது. அதனால அவனை எதிர்த்து போட்டியிடுறவங்களால அவனை காயப்படுத்தவே முடியல. அவனை எதிர்த்து போட்டியிட்ட பூமியை சேர்ந்த மாவீரனையும் ஷோகான் ஈஸியாக கொன்னுடுறான். யாரும் எதிர்பார்க்காத விதமாக கிட்டானா பூமியில் இருக்கிற வீரர்களை கூட தனியாக சந்திக்கிறான். அப்போதான் மின்னல் கடவுளை காப்பாற்றுறதுக்கும் ஷோகானை அழிச்சு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பதக்கத்தை அழிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறா கிட்டானா. இதை கேட்ட பூமி வீரர்கள் இருக்குழுவாக பிரிஞ்சு போகிறாங்க. கிட்டானா மின்னல் கடவுளோட ஆளுங்கிற ரகசியம் ஷோகானுக்கு தெரிய வருது. அவளை ஊருக்கு நடுவில் கட்டி போடணும் உத்தரவு போடுறான் ஷோகான். ஹாலிவுட்டில் நடிக்கிற ஹீரோவும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து மெடலை அழிக்கிறதுக்காக போராடுறாங்க. அதே நேரத்தில் மார்டல் காம்பேக்ட் இறுதி சுற்றும் ஆரம்பமாகுது. ஹாலிவுட் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மெடலை அழிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஷோகான் போட்டியில் ஜெயிச்சிடுறான். அப்போது கிட்டானா யாரும் எதிர்பார்க்காத விதமாக நான் பூமிக்காக போராடுற விரும்புகிறேன்னு சொல்கிறா. அதை ஏற்றுக்கிட்ட கடவுள்கள் இறுதி போட்டி கிட்டானாவுக்கும் ஷோகானுக்கும் நடக்கும்னு உத்தரவு போடுறாங்க. மெடல் அழிஞ்ச விஷயம் தெரியாத ஷோகான் தைரியமாக சண்டை போடுறான். கிட்டானாவோட தாக்குதல் அவனை காயப்படுத்தும் போது தான் ஷோகானுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. மெடல் ஆல்ரெடி அழிக்கப்பட்டுருச்சு, இனிமே இவனால் இங்கே தப்பிக்க முடியாதுன்னு உணர்றான். அவன் உணர்றதுக்குள்ளேயே கிட்டானா அவனை கொன்று பூமியை காப்பாற்றிடுறான். அதே சமயம் தனது சொந்த உலகமான எடினாவையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்துடுறான். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரம் மீண்டும் மின்னல் கடவுள் அவங்க முன்னாடி தோன்றாரு. நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு, அடுத்த போட்டிக்கான அழைப்பு வந்துருச்சுன்னு அடுத்த பாகத்துக்கான லீடை கொடுத்து கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.